அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅத். பேட்டில் ஆஃப் பத்ர், பத்ருடைய போர்க்களம். நம் அனைவருக்கும் தெரியும், ரமதான் 17 பத்ருடைய நாளன்று. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பத்ருனுடைய சம்பவத்தை அதிகமாக நாம் பார்த்திருப்போம். அதில் ஒரு சில முக்கிய சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஹைர். அப்போது ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவுனுடைய நேரத்தில் ஒரு பிடி மண் எடுத்து என்ன செய்கிறாங்க, எதிரிகளின் பால் வீசுகிறார்கள். அந்த மண் எதிரிகள் அத்தனை பேருடைய கண்ணிலும் மூக்கிலும் வாயிலுமாக சென்று அடைந்தது. அதை பார்த்து அவர்கள் நடுக்கமுற்றார்கள் என்றும் பிற்காலத்தில் அங்கேருந்து முஸ்லீமாக மாறின சில பேர் சஹாபாக்களானவங்களாம் சொன்னாங்க. இது நடக்கும்போது இப்னு அப்பாஸ் நாயகம் கூட இருந்தாங்க, ரசூல்லா கூட. நான் பார்த்தேன், ரசூல்லா தூசி எடுத்து வீசும்போது அது காற்றில் அப்படி படர்ந்து சென்றதை நான் பார்த்தேன். எதிரிகளுடைய கண்கள், வாய், மூக்கு எல்லாம் படர்ந்ததையும் அவர்கள் கொஞ்சம் வீக் ஆனதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க. அப்போ போர் ஆரம்பிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹாதா ஜிப்ரீல் ஆஹிதும் பிரஸினா ஃபர்சிஹி. நம்மோடு ஜிப்ரீல் இருக்கிறார்கள், ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அலைஹி அதாத்துல் ஹர்ப், அவர்கள் போருடைய ஆடையை அணிந்து கொண்டவர்களாக அவர்களிடத்திலே வாளும் அவர்களிடத்திலே இருக்கிறது. நம்மோடு போர் செய்ய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ஆனந்தமாக பிரகடனப்படுத்தினாங்க. அப்போது பல சஹாபாக்கள் அன்னைக்கு மலக்குமார்களை பார்த்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை பற்றி சொல்லும்போது குர்ஆனில் சொல்கிறான், இது யூஹை ரப்புக்க இலல் மலாயிகத்தி அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு சஉல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு அர்-ருஅப். மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மூமின்களுடைய கால்களை பலப்படுத்துங்க, அதாவது மூமின்களுடைய நிலைமையை நீங்கள் பலப்படுத்துங்கள், எதிரிகளுடைய உள்ளத்தில் நான் அச்சத்தை போடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் அச்சத்தை போட்டான். மேலும் சொல்கிறான் அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட, ஃபதுரிபு ஃபௌகல் அனாக், அவர்களுடைய கழுத்திலே நீங்கள் வெட்டுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். இது குர்ஆனுடைய ஆயத். அப்போ எப்படி நடந்துச்சு பத்ருடைய சம்பவங்கள் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, எதிரிகள் எங்களை நோக்கி வேகமாக ஒரு எதிரி வந்துக்கிட்டு இருக்கான். நான் அவனை நோக்கி வேகமாக பாஞ்சி நான் வாளை ஓங்கி அவனை வெட்டுறதுக்குள்ளேயே அவன் குதிரையிலிருந்து பிடுங்கி வீசப்படுறான். இன்னொருத்தனை நோக்கி நான் போகிறேன், அவன் இந்த பக்கம் தூக்கி வீசப்படுறான். இப்படி குதிரையில் இருக்கக்கூடிய எதிரிகள் நான் அவர்களை நெருங்குவதற்குள்ளேயே என்னுடைய வாள் அவர்களை தொடுவதற்கு முன்பதாகவே அவர்கள் இங்கும் அங்குமாக பிடுங்கி வீசி எறியப்பட்டதை நான் கண்ணால் கண்டேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் எதிரியை துரத்தி கொண்டே செல்கிறேன், வேகமாக நான் துரத்திக்கிட்டு போகிறேன் அவனை வெட்டுறதுக்கு. வாளை ஓங்கி அவனை வெட்டுறதுக்குள்ளேயே அவன் மீது ஒரு வெட்டு விழுகுது, வானத்திலேருந்து ஒரு வெட்டு விழுது, பயங்கர சத்தத்துடன் அந்த வெட்டு விழுது. அவன் சுருண்டவனாக குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். அவன் முகத்தில் பார்க்குறான், அவன் முகத்தை அப்படியே ரெண்டாக பிளந்துருக்குது. அந்த வெட்டு பச்சை கலரில் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வேகத்தில் விழுந்திருக்கு வெட்டு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. இன்னும் பல முஸ்லீம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் வேகமாக போகிறோம் துரத்திக்கிட்டு எதிரிகளை. அப்போ நாங்கள் துரத்திக்கிட்டு வேகமாக போய் நாங்கள் அவங்கள போய் வெட்டுறதுக்கு முன்னாடியே, அவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கடுமையான சத்தத்தில் அவங்க மேலே வெட்டு விழுந்து கீழே சுருண்டு விழுகிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கெல்லாம் காதில் சத்தம் கேட்குது, இக்குதிம் ஹைசூம்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எங்கள் கூட்டத்துக்கு நடுவில் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஹைசூம் அப்படிங்கிறது 3வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கினுடைய பெயர் என்று சொல்லுகிறார்கள். மாஷா அல்லாஹ். அப்போ பாருங்கள், ஹைசூமே வேகமாக போ அப்படின்ற சத்தம் கேட்குது எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. ஹைசூம் என்பவருடைய பெயர் 3வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு போரினுடைய மலக்கினுடைய பெயர் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய முஸ்லீம்களுக்கு, இந்த சஹாபாக்களுக்கு எப்படியான ஒரு உதவியை கொண்டு செய்திருக்கிறான் பாருங்கள். இங்கே ஆப்போசிட்லேயும் சும்மா ஒன்றும் இல்லை, இப்லீஸ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு சுராக்கா பின் மாலிக் அப்படிங்கிறவருடைய உருவத்தில், அவர் யாருன்னா பனு கினானா கூட்டத்தினுடைய தலைவர்.
அவருடைய உருவத்தில் வந்து இந்த எதிரிகளை, மக்கத்து குறைஷிகளை, குஃபார்கள்ட்ட நானும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன், நீங்கள் தனியால் கிடையாது, நானும் உங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கிறேன், தைரியமாக வாங்க போய் போர் செஞ்சு நம்ம அவங்கள அழிச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்குறான். உத்வேகம் கொடுத்து அவர்களெல்லாம் பயங்கரமான உத்வேகத்துடன் போரில் முன்னோக்கி வரும்போது இந்த மலக்குமார்கள் நின்று போர் செய்வதை இப்லீஸ் பார்க்குறான். ஆஹா, நம்ம எதிர்பார்த்ததை விட இங்கே ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இங்கே மலக்குமார்கள் நின்று போர் செய்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனை நோக்கி வேகமாக வர ஆரம்பித்த உடனே கையில் இருக்க கொடியை தூக்கி போட்டுட்டு அவனுடைய போர் ஆடையெல்லாம் கலட்டி எரிஞ்சு போட்டுட்டு பின்னால் ஓடுறான் சுராக்கா பின் மாலிக் அப்படின்ற உருவத்தில் இருந்த இப்லீஸ். அப்போது மக்கத்து குஃபார்கள் கேட்குறாங்க, ஓ சுராக்காவே, எங்களை உத்வேகப்படுத்திட்டு நீ போரை விட்டு ஓடுறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், நான் பார்க்குறத நீங்கள் பார்க்கல, என் கண்ணில் தெரியுது, உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யாருமே இங்கே நிற்க மாட்டீங்க, என்னால் இங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு ஓடுறான். அட கோலையே, நீ ஓடுறா, நாங்களே எங்கள் பிரச்சனையை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க போர் செய்கிறாங்க. அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அன்னைக்கு மட்டும் இப்லீஸ் ஓடாமல் இருந்திருந்தான்னா ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்ரிலேயே இப்லீஸை கொன்று முடித்திருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்திலே அந்த மலக்குமார்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி இறங்கி போர் செய்தார்கள். அல்லாஹ் முதல் சஃபாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து 1000 மலக்குமார்களை அனுப்பி வைத்தான். 1000 மலக்குமார்கள் முதல் சஃபில் வந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது, வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின், பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை நீங்கள் யோசிக்கலையா? 3000 விருது பெற்ற மலக்குமார்களை பின்னும் அனுப்பி வைத்தான் அல்லாஹ். பல நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த அணியை சரி செய்யும் போது சஹாபாக்கள்லாம் கை பிடிச்சி சரி செய்யும் போது சஹாபாக்கள் மலக்குமார்கள் கையை பிடிச்சி சரி செஞ்சாங்களாம் அந்த தொழுகையினுடைய நேரத்தில். அப்போ மலக்குமார்களுடைய கையை பிடித்து உணர்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு மலக்குமார்கள் சஹாபாக்களுக்குடன் இருந்திருக்கிறார்கள் பத்ருடைய நேரத்திலே. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பல காஃபிர்களும் பத்ருடைய களத்தில் மலக்குமார்களை கண்டார்கள். அதாவது சுஹைல் இப்னு அம்ர் அப்படின்ற ஒரு சஹாபி, பின்னாடி அவங்க சஹாபியாக வராங்க. பத்ருடைய நேரத்தில் அவங்க வந்து எதிரியாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி சொல்கிறாங்க, ஆம் நான் மலக்கை பார்த்தேன், பத்ருடைய களத்தில் மலக்கை பார்த்து நான் ரொம்ப ஆடி போயிட்டேன், பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? சுஹைல் இப்னு அம்ர். அவங்க இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி சொல்கிறாங்க. இப்படியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பத்ர் களத்தில் உதவி செய்தான். அப்போது இந்த மாதிரியான முறையில் இந்த போரினுடைய களங்கள் அமைந்தது. இதில் முக்கியமான ஒருவனுடைய கொலை சம்பவத்தை பற்றி நான் இங்கே முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். அபூஜஹலுடைய கொலை. அபூஜஹல் வந்து எப்படிப்பட்டவன் சொன்னால், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன்னு சொல்லப்படுறான். இந்த உம்மத்துக்கு உண்டான ஃபிரௌன் யாருன்னு சொன்னால் அபூஜஹல். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அவன் அதை பெருமையாக எடுத்துக்கிட்டான். ஓ ஃபிரௌன், ஏன்னா ஃபிரௌன் வந்து மிகப்பெரிய அரசன் இல்லையா, தன்னை ரப்புன்னு சொன்னவன் இல்லையா, அந்த நிலைமைக்கு இவனை வந்து ஃபிரௌன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி பேசினா, அவன் தன்னை ஃபிரௌன்ன்ற ஒரு அந்தஸ்தான இடத்தை நோக்கி அவன் வந்து நினச்சிக்கிட்டு அதே மாதிரி அவன் நடக்க ஆரம்பித்து விட்டான். அப்போது அல்லாஹ் அவனை பற்றி குர்ஆனில் இறக்கியிருக்கான். மக்கால இருக்கும்போதே அபூஜஹலை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது, சூரத்துல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் இருக்கு இல்லைங்களா, அந்த சூரத்துல் அலக்கில் சொல்லும்போது, அராய்தல்லதி என்ஹா அப்தன் இதா சல்லா, நம்முடைய அடியான் நம்மை தொழும்போது அதை தடுப்பவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அராய்தல்லதி என்ஹா அப்தன் இதா சல்லா, நம்முடைய அடியான் நம்மை தொழுது கொண்டிருக்கும் போது அதை அவன் ஒரு ஒரு எண்ணத்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு செயலாலும் தடுத்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அவனை பற்றி குர்ஆனிலே குறிப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தொழுதுகிட்டு இருக்கும் போது இல்லை, இவன் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தாயிஃபில் தானே போய் அடி வாங்கினதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மக்காலையுமே பல முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டு இருக்கும்போது சுஜூதுல இருக்கும்போது இந்த அபூஜஹல் ஓடி போய் எட்டி உதைப்பான ரசூலுல்லாஹ். கிட்டத்தட்ட அவன் எட்டி உதைக்கும் போது அந்த வலி தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹ் சுருண்டு போய் அப்படி விழுவாங்களாம். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும்போது சின்ன பசங்களை அனுப்பி ரசூலுல்லாவோட முதுகில் ஏறி குதிக்க சொல்லுவான். இந்த அளவுக்கு ஒரு நாசகார வேலையை பார்த்தவனை அல்லாஹ் அராய்தல்லதி என்ஹா அப்தன் இதா சல்லா, இந்த வேலையை அவன் மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் போய்விட்டானே என்று சொன்னால், இந்த வேலையை அவன் நிறுத்தாமல் போய்விட்டான் என்று சொன்னால், இப்படி மட்டும் நம்மளுடைய நல்லடியாரை, நம்ம நபியை வந்து இந்த மாதிரி அவன் செய்யறதை நிறுத்திக்கலன்னா அவனுடைய முன்னெற்றியினுடைய முடியை பிடித்து நான் அவனை தர என்று இழுத்துச் செல்வேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா கல்லா லஇன் லம் யன்தஹி, அவன் அதை நிறுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால்
லனஸ்ஃபஅன் பின் நாசியா, அவனுடைய முன்னெற்றியை பிடித்து இழுத்து தரவென்று இழுத்து செல்வேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அவன் தவறு செய்த காரணத்தினால், அவன் பயங்கரமான கொடுமை செய்த காரணத்தினால் அவனுடைய முன்னெற்றியை பிடித்து நான் பூமியிலே தர என்று இழுத்துச் செல்வேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். இது மக்கால இருக்கும்போது அபூஜஹலை பற்றி வந்த வார்த்தை. இப்போ பத்ருடைய போர் நடக்கும்போது அபூஜஹலை கொன்றது யார் தெரியுமா? 3 இளைஞர்கள், அதாவது போருக்கு தகுதி பெறாத வயசு உள்ள இளைஞர்கள் 3 பேர். 2 பேர் வந்தாங்க. முஆத் பின் அம்ர் அப்படின்னு ஒருத்தரும் முஅவ்வித் பின் அஃப்ரா அப்படிங்கிற 2 இளைஞர்கள் போர்க்களத்துக்குள்ளே வராங்க. வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இங்கே அபூஜஹல் யாருன்னு காட்டுங்க அப்படின்னு. அப்போ ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ஏன்பா கேட்குறீங்க, என்ன விஷயம்பான்னு, நீங்கள் காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லி. அந்த சண்டை போட்டுட்ருக்கான் பாரு, அவன் தான் அபூஜஹல்னு சொன்ன உடனே இவங்க பிளான் பண்ணி நைஸாக போய் அபூஜஹலை பின்னால் இருந்து குதிரையிலேருந்து தள்ளிவிட்டு ஒருத்தர் முஆத் பின் அம்ர் அப்படிங்கிற அந்த இளைஞர், அந்த 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 பையன் அபூஜஹலுடைய காலை வெட்டி விட்டான். கதறான் அபூஜஹல். அவன் கேட்குறான், நீங்கள் யார், இவ்வளோ சின்ன பசங்களாக இருக்கிறீங்களே, யாரா நீங்கள்? நான் யார் தெரியுமா? நான் அபூஜஹல்ரா அப்படின்னு சொன்ன உடனே, நீ அபூஜஹல்னு தெரிஞ்சு தாண்டா உன்னை வெட்டுறோம். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாவுடைய தோழர்கள், நாங்கள் ரசூலுல்லாவுடைய பிள்ளைகள், நாங்கள் ரசூலுல்லாவுக்காக வேண்டி தான் உன்னை கொல்றோம் நாங்கள் அப்படின்ட்டு சொல்லி அவன்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அப்துல்லா பின் மசூதும் வந்து கலந்துக்கிறாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களும் அந்த வயசில் வந்து 18-19 வயசு தான் அவங்களுக்கு. அப்போது அபூஜஹலுடைய நெஞ்சின் மீது காலை வைத்து ஏறி உட்கார்றாங்க. அவனுடைய நெஞ்சில் ஏறி உட்காரும்போது அபூஜஹல் சொல்கிறான், நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட மலை தெரியுமா, நீ ஒரு மலைக்கு மேலே உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லும் போது இப்னு மசூத் சொன்னாங்க, நீ எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் ரசூலுல்லாவுக்கு முன்னால் நீ ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு உன்னுடைய நிலை ரொம்ப மோசமான நிலை, நீ இன்னைக்கு நாசமாவது உறுதி என்று சொல்லி எந்திரிச்சு கத்தியை தூக்கி ஓங்கி வெட்டுறாங்க. அந்த கத்தியை ஓங்கும் போது அவன் தெரிந்து கொண்டான், இன்னைக்கு நம்ம கொல்லப்பட போகிறோம் அப்படின்னு. எவ்வளோ பெரிய வலிமை உள்ள ஒரு தலைவன், ஒரு சாதாரண பொடி பசங்க என்னை வெட்டுறாங்களே என்று சொல்லி அவன் ரொம்ப கவலைப்பட்டு அந்த இடத்துல அவனுடைய லாத்தும் உஸ்ஸா என்று சொல்லப்படக்கூடிய கடவுள்களை அவன் அழைக்கிறான், உதவிக்கு அழைக்கின்றான். அதையும் குர்ஆன்ல சொல்கிறான் அல்லாஹ், ஃபல் எது நாதியா, அவன் அழைப்பார்களை அவன் அழைக்கட்டும், அவன் தன் உதவிக்காக தனது சபையோரை அவன் அழைக்கட்டும். சனது ஜபானியா, நாம் ஜபானியாவுடைய மலக்குமார்களை நாம் அழைப்போம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். அப்படி அவனுடைய தலையை வெட்டி நான் கொன்றுவிட்டேன், அபூஜஹலை கொன்றுவிட்டேன் என்று இந்த சந்தோஷமான செய்தியை வெறுமுன்ன போய் நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல விரும்பலை. நான் இவனுடைய தலையை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லி அவன் தலையை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க சின்ன ரொம்ப ரொம்ப மெலிசான ஆளாக தான் இருப்பாங்க, யார் இப்னு மசூத். அவங்களால அந்த தலையை தூக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அவனுடைய முன்னெற்றியினுடைய அந்த முடியை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வராங்க. பார்த்தீங்களா? இதை பார்த்த சஹாபாக்கள் அனைவரும் ஷாக் ஆகிட்டாங்க. பேசுறதுக்கு வார்த்தை இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. மக்கால வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அல்லாஹ் கொடுத்த வாக்கு ஏதோ மறுமையில் தரன்னு இழுத்துட்டு போய் நரகத்தில் போடுவான்னு நினச்சா, இங்கேயே இந்த சம்பவம் நடக்குதே கண்ணுக்கு முன்னாடி. தரன்னு அவனுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்த சொன்னானா அல்லாஹ், அவனுடைய முன்னெற்றியினுடைய முடியை பிடித்து நாம் தரவென்று இழுப்போம் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தானா? அது நடந்துச்சு இந்த பத்ருடைய களத்தில். அப்படிப்பட்ட அபூஜஹலை கொன்றவர்கள் மிக எளிமையான, வலிமை இல்லாத சாதாரண சிறுவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு உயர்தரமான தலைவனை, மக்காவினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருந்த அபூஜஹலை சிறு பிள்ளைகளை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் கதையை முடித்தான். ஹைர். அப்போது இந்த பத்ரினுடைய பாடம் நமக்கு நிறைய சொல்லித்தருது. பேசுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 70 எதிரிகளை கொன்றிருக்கிறார்கள் பத்ரில். 70 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டாங்க. இந்த 70 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேலே 35 பேருக்கு மேலே கொன்னது ஒரே ஆள் தான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் 35 நபருக்கு மேலே காஃபிர்களுக்கு மேலே கொன்னாங்க. பெரும் தலைகளை அலிநாயகம் கொண்டுட்டாங்க. அதனால தான் பின்னால் அலிநாயகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தில் பார்ப்போம். அப்போ 35 பேருக்கு மேலே அலிநாயகம் சிங்கிளாக பெரும் தலைகளை கொன்று குவித்திருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய வஃபாத்தும் அவங்களுடைய காலத்தில் நடந்த அவங்களுடைய வஃபாத்தும் இதே பிறை 17 ரமலானில் தான் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பத்ரினுடைய நிகழ்வில் நமக்கு காட்டக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால், குறைவான நபர்கள், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தின் கசீரா, எவ்வளவு குறைவான கூட்டம் அல்லாஹ்வினுடைய படையாக இருந்து மிக பெரும் படைகளை வென்று இருக்கிறது என்று சொல்லும் இந்த ஒரு வாக்கை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ஈமான் பலமாக இருந்தால் நமக்கு முன்னாடி பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும், மலை போல இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க போதுமானவன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.